வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. போருக்கு பின் புதிய உலகம், அரசியல் சமூக மறுபிறப்பு. ஒரு யுகம் முடிந்தது, புதிய உலகம் பிறக்கின்றது. 1918ஆம் ஆண்டில் முதல் உலகப் போர் முடிந்ததும் உலகம் தன்னை ஒரு புதிய கண்ணாடியில் பார்த்தது. போர் வெற்றியா தோல்வியா? இரண்டும் அல்ல, அது ஒரு மானுட சமூகத்தின் மாறுதல். ஒரு பெரிய அரசியல் சமூக புயல் உலகத்தின் முகத்தை மாற்றி காட்டியது. மன்னர்களின் யுகம் துடித்து தாழ்ந்தது. போர் முடிந்ததும் ஐரோப்பாவின் அரச அரண்மனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழுந்தன. ஜெர்மனியில் கைசர் வில்ஹம் பதவி விலகினார். ஆஸ்திரியா ஹங்கேரி பேரரசு சிதறிப்போனது. ரஷ்யாவில் சர் நிக்கோலஸ் II மற்றும் வம்சமே அழிந்து போனது. ஓட்டோமன் பேரரசு முற்றிலும் முடிந்து போனது. இந்த ஒரு போர் பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து வந்த மன்னராட்சி காலத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. மக்கள் குரல் முதன் முறையாக அரசியலை தீர்மானிக்க தொடங்கியது. புது நாடுகள் பிறந்தன. வரைபடம் புதிதாய் எழுதப்பட்டது. முதல் உலகப் போரின் பிறகு ஐரோப்பாவின் வரைபடம் ஒரே இரவில் மாறியது. புதிய நாடுகளாக போலந்து, பின்லாந்து, செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லாவியா, எஸ்டோனியா, லாத்தியா, லித்துவேனியா, இந்த நாடுகளின் பிறப்பு ஐரோப்பாவின் அரசியல் சமநிலையை முழுமையாக மாற்றியது. பழைய பேரரசுகளின் சாம்பலில் புதிய தேசங்கள் எழுந்தன. ரஷ்யா சாம்ராஜ்யத்திலிருந்து சிவப்பு புரட்சிக்கு பயணம். 1917ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சி போரை விட பெரிய மாற்றத்தை அங்கே ஏற்படுத்தியது. ஜார் ஆட்சி முடிந்தது. போல்ஸ்விக் கம்யூனிஸ்ட் கட்சி அரசு உருவானது. ரஷ்யா ஒரு புதிய சிந்தனையுடன் உலகிற்குள் நுழைந்தது. இந்த மாற்றம் 20ஆம் நூற்றாண்டை முதலாளித்துவம், கம்யூனிசம் என இரண்டு துருவங்களாக பிரித்து வைத்தது. பெண்கள் வீட்டில் இருந்து உலக அரங்கிற்கு. போரின் போது பெண்கள் தொழிற்சாலைகள், மருத்துவம், கப்பல் நிலையங்கள் எல்லா துறைகளிலும் பணியாற்றினர். இந்த மாற்றம் போருக்கு பின் அரசியலிலும் ஒழித்தது. பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. அமெரிக்காவில் 1920ஆம் ஆண்டு, பிரிட்டனில் 1918 மற்றும் 1928, ஜெர்மனியில் 1919ஆம் ஆண்டு, ஆஸ்திரியாவில் 1919ஆம் ஆண்டு. இது பெண்களின் சமூகவியல் எழுச்சிக்கு ஒரு துளி அல்ல, ஒரு பெருங்கடல். தொழிலாளர் எழுச்சி, மக்கள் குரல் பெருகியது. போர் முடிந்தபின் ஏழைகள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என அனைவரும் நாங்களும் மனிதர்களே என்று குரல் கொடுத்தனர். ஊதிய உயர்வு, வேலை நேர கட்டுப்பாடு, தொழிலாளர் சங்கங்கள், சமூக நலன் சட்டங்கள், இவை உலகம் முழுவதும் தொடங்கப்பட்ட முக்கிய புரட்சிகள். மக்களின் குரல் இனி பின்னணி இசை அல்ல, அது அரசியலின் மையத்தோடு கூடிய அடிப்படை ராகம். ஒரு உலகம் பிறந்தது, ஆனால் நிழலோடு. முதல் உலகப் போர் உலகத்திற்கு ஜனநாயக காற்றை கொடுத்தாலும் அதே போரானது அடுத்த நிழலான பாசிசம், நாசிசம், 2ஆம் உலகப் போர் எனும் இருளுக்கும் விதை விதைத்தது. போர் முடிந்து அமைதி பிறந்தாலும் அந்த அமைதி போல தோன்றிய பூகம்பம். மறுபிறப்பு. ஆனால் எந்த உலகம்? முதல் உலகப் போர் உலகத்தை முற்றாக மாற்றியது. அரசர்களை தூக்கி எறிந்தது, நாடுகளை பிளந்தது, புதிய தேசங்களை உருவாக்கியது, பெண்களை முன்னணிக்கு கொண்டு வந்தது, தொழிலாளர்களை உரிமைக்கு குரல் கொடுக்க வைத்தது. இது ஒரு முடிவு அல்ல, இது மானுடத்தின் மறுபிறப்பு. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.